விலை மதிப்பில்லாதது நேரம். எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காதது நேரம். இந்த நேரத்தோட முக்கியத்துவம் என்ன? ஒருத்தர் தன்னுடைய நேரத்தை சரியா பயன்படுத்தினா தன்னுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். நான் ரஞ்சித் குமார், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 4ஆம் தமிழ். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல 2 விறகு வெட்டிகள் இருந்தாங்க. இந்த 2 விறகு வெட்டிகளும் தங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய காட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விறகுகளை வெட்டி அதை ஊருக்குள்ள விற்று பிழப்பு நடத்திக்கிட்டு வந்தாங்க. இப்படி தினந்தோறும் பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த 2 பேரும் தங்களுடைய கோடாலிகளை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் தங்களுக்கு தேவையான விறகுகளை வெட்டி பொழுது சாயிற நேரத்துல தங்கள் வெட்டிய விறகுகளோட தங்களுடைய ஊருக்கு வர்றத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்பவுமே இதுல முதலாவது விறகு வெட்டி 2வது விறகு வெட்டியை விட அதிகமான விறகுகளையே வெட்டிக்கிட்டு வருவாரு. இத பார்த்த 2வது விறகு வெட்டிக்கோ ஒரே சந்தேகம். என்னடா அது, நாங்க 2 பேருமே ஒரே நேரத்துலதான் வீட்டுல இருந்து கிளம்புறோம், 2 பேரும் ஒரே மாதிரியான கோடாலியை தான் பயன்படுத்துறோம், 2 பேரும் ஒரே நேரத்துலதான் காட்டை அடையிறோம், பொழுது சாயிற வரைக்கும் 2 பேருமே விறகுகளை வெட்டிட்டு வரோம், எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறப்போ என்னை விட எப்பவுமே இவர் அதிகமான விறகுகளையே வெட்டிக்கிட்டு வராரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். வழக்கம் போல இந்த 2 விறகு வெட்டிகளும் காலையில பொழுது விடிஞ்சதும் தங்களுடைய கோடாலிகளை எடுத்துக்கிட்டு காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. காட்டை அடைஞ்சதும் வழக்கம் போல 2 பேரும் வேறு வேறு திசைக்கு போய் விறகுகளை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. பொழுது சாயிற நேரத்துல தாங்கள் வெட்டிய விறகுகளோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கிறாங்க இந்த 2 விறகு வெட்டிகளும். இன்னைக்கும் வழக்கம் போல அந்த முதலாவது விறகு வெட்டி 2வது விறகு வெட்டியை விட அதிகப்படியான விறகுகளை வெட்டி இருந்தார். இதை பார்த்த அவருக்கோ பொறுக்கல. இது எப்படியாவது நம்ம இன்னைக்கு கேட்டே தீரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. கேட்டும் கேட்டுறாரு. நண்பா, நம்ம 2 பேருமே ஒரே நேரத்துல தான் கிளம்புறோம், ஒரே மாதிரியான கோடாலியை தான் பயன்படுத்துறோம், 2 பேருமே பொழுது சாயிற வரைக்கும் விறகு வெட்டுறோம். ஆனா எப்பவுமே நீ என்னை விட அதிகமான விறகுகளே வெட்டிக்கிட்டு வரையே, இது எப்படி? நீ என்ன பண்ற? இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு? எனக்கு நீ சொல்லு அப்படின்னு கேட்கிறார். இதற்கு அந்த முதலாவது விறகு வெட்டியோ, அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை நண்பா அப்படின்னு சொல்ற. அப்படிலாம் சொல்லி மழுப்பாத, என்ன பண்ற அப்படிங்கிறத மட்டும் நீ சொல்லு அப்படின்னு கேட்கிற. இதற்கு அந்த முதலாவது விறகு வெட்டியோ, சரி நீ ரொம்ப நேரம் விறகு வெட்டி களைச்சு போயிட்டேன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த 2வது விறகு வெட்டியோ, நல்ல நிழல் தரக்கூடிய ஒரு மரத்துக்கு அடியில படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பேன்னு சொன்னார். சரி, ஓய்வெடுக்கிற நேரத்துல நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கிறாரு இந்த முதலாவது விறகு வெட்டி. அதற்கு அந்த 2வது விறகு வெட்டியோ, ஓய்வெடுக்கிற நேரத்துல பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டேன், ரொம்ப களைப்பா இருந்துச்சுன்னா கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தூங்குவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு, சரி சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், ஆனா நீ அதுக்கு பதில் சொல்லாம திரும்ப என்னையவே கேள்வி கேட்டுட்டு இருக்கியே, சரி நீ சொல்லு, நீ ரொம்ப நேரம் விறகு வெட்டி களைச்சு போயிட்ட அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த முதலாவது விறகு வெட்டியோ, சரி நானும் உன்ன மாதிரிதான், ரொம்ப நேரம் விறகு வெட்டி களைச்சு போயிட்டேன் அப்படின்னா நல்ல நிழல் தரக்கூடிய ஒரு மரமா பார்த்து அந்த மரத்துக்கு அடியில கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பேன்னு சொன்னாராம். சரி, நீயும் என்ன மாதிரியே ஓய்வெடுக்கிறதானே, ஓய்வெடுக்கிறப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார் அந்த 2வது விறகு வெட்டி. அதற்கு அந்த முதலாவது விறகு வெட்டியோ, ஓய்வெடுக்கிறப்போ நான் பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டேன், சும்மா அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாறையிலையும் இல்ல அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கல்லையும் எடுத்து என்னுடைய கோடாலிய தீட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னார். நான் தீட்ட தீட்ட என்னோட கோடாலி கூர்மையாகிட்டே வரும். கூர்மையான கோடாலியை கொண்டு நான் தொடர்ந்து வெட்டுறதால என்னால ரொம்ப நேரம் களைப்பு இல்லாம வெட்டவும் முடியுது, அதே சமயம் ரொம்ப எளிமையா வெட்டவும் முடியுது. அதனாலதான் நான் எப்பவுமே உன்னை விட அதிகமான விறகுகளை வெட்டி கொண்டு வரேன்னு சொன்னார். இதை கேட்ட அந்த 2வது விறகு வெட்டிக்கோ ரொம்பவே ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருந்துச்சான். என்னடா அது, நாமளும் இத்தனை வருஷமா விறகு வெற்றோம், அதுவும் இவர் கூட தான் விறகு வெற்றோம், பல நேரங்கள்ல விறகு வெட்டி களைச்சு போறதுனால ஓய்வும் எடுத்திருக்கோம், ஆனா ஓய்வு நேரத்தை இப்படியும் பயனுள்ள வகையில செலவிடலாம் அப்படின்னு ஒரு நாள் கூட நமக்கு தோணவே இல்லையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டாராம். அதுக்கப்புறமா தாங்கள் வெட்டிய விறகுகளோட இருவரும் தங்களுடைய கிராமத்தை நோக்கி நடந்து போனாங்க. இவ்வளவுதாங்க இந்த கதை. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நேரம் நம்ம வாழ்க்கையோட வெற்றியோ இல்ல நாம தொடங்கக்கூடிய செயல்களோட வெற்றியோ நம்ம நேரத்தை எப்படி பயன்படுத்துறோம், எதற்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுது. நம்ம நேரத்தை சரியான வழியில சரியான செயல்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாவே கைகூடி வரும். அதற்கு மாறா
நம்முடைய பொன்னான நேரத்தை முறையா பயன்படுத்தாம தேவையில்லாத செயல்களுக்காக நம்ம செலவிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையோட வெற்றி அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஒரு எட்டா கனியாவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தமிழ் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்ம 4ஆம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். என்னுடைய இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RK.